கட்டி போட்டு வச்சிருக்காங்க. தென்னரசம் சிவபதியும் நிக்கிறாரு, பக்கத்துல ஏகாம்பரமும் நிக்கிறாரு. தென்னரச அடிக்கிறாரு. எந்த ஊருன்னு கேக்குறாரு. சிவபதி சொல்றாரு, பார்க்க சின்ன பிள்ளையாட்டம் இருக்க, என்ன நடக்குது ஊர்ல, நம்ம எப்படி நடந்துக்கணும்னு தெரியாமையா இருப்ப? சிக்கல் சிவபதி யாருன்னு தெரியுமா தெரியாதா? ஒரு கேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன வில்லங்க இருக்குன்னு வக்கீலுக்கு தெரிய வேண்டாமா? என்ன தைரியத்துல எடுத்த? சிரிக்கிறான்பா. டேய் பெசாமர்ரா தென்னரசு. டேய் அவன் படிப்புக்காண்டியாவது மரியாதை குடுறா. பையனை தடுக்கிறதுனால நீ உசுரோட இருக்க. அங்க சொல்றத கேளு. கேஸ் எடுக்க மாட்டேன்னு சக்தி கிட்ட சொல்லுவியா மாட்டியா? இவன் என்ன சொன்னாலும் வெறுப்பேத்துற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கான்ப்பா. மிஸ்ஸாரியா? இப்ப வேண்டா உங்க அப்பா சொன்னாங்க, எனக்கு நீ மதிப்பு கொடுக்க வேணாம், நான் படிச்ச சட்டத்துக்காண்டியாவது நீ மதிப்பு கொடுத்துதானே ஆகணும். இத தெரியாமல்லாம் எடுக்கல. உங்க மகன் வேலைனை பார்த்த உடனேதான் வேணும்னுக்கு இந்த கேஸ எடுத்தேன். கேஸ எடுத்ததுக்கு இந்த பதட்டமா? நான் இதுல ஜெயிச்சு மையநாதன் ஐயாவை வெளியே கொண்டுட்டு வந்துட்டா அவன் பிள்ளையும் அவமானத்துல இந்த தொழிலே விட்டுருவீங்க போலயே. இவ்வளவு மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் அறிவுரை சொல்லி திருத்தவே முடியாது. இப்படி திருத்தினாதான் உண்டு. விஸ்வா என்ன நீங்க வச்ச அடியாளுன்னு நினைப்பா? அடிதடி பண்ற உங்களுக்கே இவ்வளவு திமிரா இருந்துச்சுன்னா கண்லையும் விரல விட்டு ஆட்டுற கருப்பு கோட்டு போட்ட எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். சிக்கல் சார், மெய்யநாதன் உங்களுக்கு சம்மந்தி. அவரை வெளியே எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? சொல்லவா சார்? சம்மந்தி ஜெயிலே கடந்து கஷ்டப்பட்டா நீங்க எல்லார் கண்ணுக்கும் நல்லவரா தெரிவிங்க, அதானே சார்? இதுதானே இந்த பிளான் எல்லாம் போடுறீங்க. ஓவரா பேசுற, உன் வாய உடைச்சிருவேண்டா. கம்போட வந்துட்டாரு. நீ அடி வாங்கியே சாக போற. உன்னை காப்பாத்துறதுக்கு எவனும் வரமாட்டான். இல்ல அந்த கம்ப பிடிக்கிறாரு. கம்ப விடுவேலு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்பா நீங்க இங்க இருங்கப்பா. விஷயம் தெரியாம பண்ணாதீங்க. கணக்கு நீ சும்மா இரு. வேண்டானே சொல்றத கேளுன. இன்னரச தள்ளி விடுறாரு வேலு. சிவாவோட கட்டா அவுத்து விடுறாரு. இங்க இருந்து போயிருங்க. என்ன பாக்குறீங்க? எனக்கு பிடிக்காதுதான், ஆனா நீங்க போயிருங்க. அப்பா வெளியே வரணும், எனக்கு அதான் வேணும். நடத்துங்க, நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். பயப்படாம போங்க. முதல்ல ஒன்னு அடிக்கணும்டா. அவன் தள்ளி விடும்போது சும்மா இருந்த, நான் அவனை அடிக்கும் போது ஏன்பா இப்படி தள்ளி விடுற? இந்த கேஸ எடுக்க கூடாதுன்னு நான் நினைச்சேனோ அது அத்தனையும் புட்டு புட்டுன்னு வச்சுட்டான்டா அந்த வக்கீலு. மேல அவனை எது பண்ணியிருந்தாலும் நமக்கு தான்டா பிரச்சனை. விதத்துல வேலை பண்ணதும் கரெக்ட் தான். ஆயர் என்னை பார்த்த பார்வையிலே எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. என்னையா எதுக்கும் அவன் மேல ஒரு பார்வை இருக்கட்டும். வேண்டாம்ப்பா, இதெல்லாம் பண்ண மாட்டாரு. இந்த விஷயத்த இதோட விட்டுருங்க. மாமா உங்களால வெளியே வந்தா தானே உங்களுக்கு அவமானம். முயற்சி பண்றாப்பா, நம்ம எதுக்கு தடுக்கணும்? நம்ம ஒரு அடிதடி பண்ணாலும் குறைஞ்சபட்சம் ஒரு நியாயம் இருக்கும். இல்லைய மீறி போவேணாம்ப்பா. பொண்டாட்டிக்காண்டி நான் பேசுறேன்னு நினைச்சுக்கோங்க. இனிமேட்டு அந்த விஷயம் தொட்டிங்க, நான் வந்து நிப்பேன். கேஸ் நடக்கணும். சக்தி அவங்க அப்பாவை வெளியே கொண்டுட்டு வரணும். வாக்கு கொடுத்துருக்கேன். பிரச்சனை வந்தாலும் நான் கூட நிப்பேன். நீங்க அதை தடுக்க நினைச்சா என்னையும் சேர்த்து சமாளிக்க வேண்டியது இருக்கும். நில்லுடா, உங்களை நம்பி நான் எங்கேயும் வரமாட்டேன். உங்களுக்கு எதிரி வேற எங்கேயும் இல்ல, உங்க பிள்ளை வேலைன்னா வச்சுக்கோங்கப்பா. அவனாலதான் எல்லாமே. ஏழு அந்த பாடி கிடந்த இடத்துக்கு வந்திருக்காரு. போலீஸும் நிக்கிறாங்க. உச்சி வெயில்ல காவல் காக்க வச்சுட்டாங்களா? என்ன தம்பி பண்றது? நம்ம தொழிலாச்சே. பணத்தை பாக்கணுமா தம்பி? ரொம்ப கொடுமையா இருக்குப்பா. தம்பி ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? உன் முகமே மாறிடுச்சு. ஒண்ணும் இல்லைன்னு கூட இருக்கிறப்ப பிரகாஷ் அவ்வளவு பில்டப் பண்ணுவான். வார்த்தை இல்ல, அவனை போனோன்னு சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர்றப்ப என்னன்னு இருக்குன்னு போய் பாக்கலாம்ல. ஃபாரன்சிக் எந்த சேதமும் இல்லையே. எதுவும் இல்ல, ஆனா கையால மாத்திரம் தொட்டுறாதீங்க. தூரமா நின்னு பாருங்க. பாவி சாகுறப்ப கூட நான் வாங்கி கொடுத்த சட்டையை போட்டிருக்கீடா. எவ்வளவு சொன்னேன். அவன் விதியை எழுதிக்கிட்டான். எதிரியா இருந்தாலும் இறக்கம் வருது இல்ல. இவன் சும்மா இருக்காம பூமாதேவி மாதிரி இருக்க வாத்தியாரையே கொலை பண்ண வச்சுட்டான். எவ்வளவு பெரிய அரக்கனா இருப்பான். சும்மா யாரையும் சும்மா விடாது தம்பி. அவனுக்கு யாருமே இல்ல, சித்தி தான். நெருக்கமானவங்க யாருமே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் தான் உலகம்னு இருந்தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பார்க்க வரல. சித்தி தான் தூரமா நின்னு பார்த்துட்டு பயந்துட்டு போயிட்டாங்க. எல்லாம் காமிச்சிட்டாங்க. இருந்தாலும் அனாதை போன மாதிரி தான் இருக்கான். கோர்ட் விஷயம் முடிஞ்ச உடனே என் மாமனாரு குற்றவாளி இல்லைன்னு நிரூபணம் ஆகட்டும். மோசமானவனா இருந்தாலும் அவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்யறேன்னு. நான்
கிளம்புறேன், இதை வச்சுக்கோங்க. பரவாயில்ல தம்பி, வச்சுக்கோங்கண்ணே. என்ன இந்த விஸ்வா, இந்த வீடு தான். செல்வி, இதுதான் என் ஃப்ரெண்டு விஸ்வா, லாயர். ஈயநாதன் சாரோட கடைசி பொண்ணு, நம்ம ஸ்கூல் மேட். ஹாய் செல்வி, உங்களை எனக்கு தெரியாது, நான் உங்க சீனியர். நானும் நவீனும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா கேஸ நான் தான் வாதாட போறேன்னு சொன்ன உடனே கூட வர்றேன்னு சொல்லிட்டான். சிஸ்டர் சக்தி கால் பண்ணி என்ன மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. இதான் வரப்போறேன்னு சொன்ன உடனே கூடவே வந்துட்டான். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. மீன் என்னோட ஃப்ரெண்டு தான், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அக்கா உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்றாங்க, உள்ள போலாம் வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம்மா. மீன், நீங்க எப்படி இங்க? வக்கீலோட ஃப்ரெண்ட் தான். வக்கீலும் டாக்டரும் எப்படி ஒன்னா படிச்சிருக்க முடியும்? ஸ்கூல் ஒரே காலேஜ் இல்ல. நாளுக்கு அப்பயும் புரியாது. நீ போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. நீங்க இந்த கேஸ எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுதான் எங்க வீட்டுக்கு விடிவு கிடைச்சிருக்கு. இப்படியாவது என் வீட்டுக்காரரை வெளியே எடுத்துட்டு வந்துருங்க, அப்பதான் நாங்க விரும்பின சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா விஸ்வா ஜெயிப்பாரு, அப்பாவை வெளியே கொண்டுட்டு வருவாரு. அப்புறம் போய் பாத்தீங்களா எப்படி இருக்காரு? நான் மீட் பண்ண ஆன்டி சம்பந்தமா நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணதான் நானே நேரடியா வந்துட்டேன். வீடு தெரியாது, அதான் நவீன் கூட வந்தேன். கொஞ்சம் தனியா டிஸ்கஸ் பண்ணோம். இங்க பேசலாமா? இங்க பேசலாமே. விஸ்வா, நீங்க மாடிக்கு வந்துருங்க, அங்க பேசலாம். ஏங்க எதுக்கு தனியா போய் பேசணும்? உன்னைய நான் டீ தானே போட சொன்னேன், போய் டீயை போட்டு எடுத்துட்டு வா. சரி சார், நீங்க இங்க உட்காருங்க, இங்கேயே பேசலாம். சொல்லி நான் வேலனோட தங்கச்சியை தான் மேரேஜ் பண்ணிருக்கேன். அதனாலதான் அவ முன்னாடி பேச முடியல, தப்பா எடுத்துக்காதீங்க. ஃபேமிலி விஷயம் எதுனாலும் நம்ம இங்கனுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிடலாம். உங்களோட ஃபேமிலி இஷ்யூஸ பத்தி எனக்கு தெரியாது, ஆனா உங்க அப்பாவை வெளியே எடுக்கணும்னா என்கிட்ட நீங்க உண்மையா இருக்கணும். ஒருவேளை நீங்க உண்மையை மறைச்சாலும் நாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடுவோம். சக்தி சொல்றாங்க, எதை மறைச்சோம்? எல்லாரும் தாமா சொல்லணும். மெய்யநாதன் சார் கிட்ட நான் விசாரிச்சப்ப அவர் என்கிட்ட முழு உண்மையை சொல்லவே இல்லை. இதுதான் எனக்கு தோணுது சொல்றாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்தப்ப அப்பா கூட இருந்தது சேரன் மாத்திரம் தான், இங்க யாரும் அப்பா கூட இல்ல. எங்களுக்கு இந்த அளவுக்கு தான் தெரியும். விஸ்வா கிட்ட இதுதான் உண்மைன்னா ஆமான்னு சொல்லு, அவர் சந்தேகப்படுறாருல. அமைதியா இருக்க சேரா, அவருக்கு முழு உண்மையும் தெரியும். சொல்லுங்க சேரன், என்ன நடந்துச்சு? கேஸ கொடுத்திருக்கீங்க, அதுக்கு நம்பிக்கையானவனா நினைச்சா நீங்க சொல்லுங்க. நான் இந்த கேஸ எடுக்கல, சிவபதியை மீறி நான் உங்களுக்கு துணையா இருக்கேன்னா நீங்க எனக்கு எந்த அளவுக்கு மதிக்கணும். என்கிட்ட மறைச்சா ஆபத்து உங்களுக்கு தான், எனக்கு ஒண்ணும் இல்ல. நடந்துச்சு, பிரகாஷ நீங்களும் அப்பாவும் கொலை பண்ணல. எனக்கு நல்லா புரியுது. பிரகாஷ் எதுக்கு உங்களை வர சொல்லணும் அந்த இடத்துக்கு? கல்யாணம் பண்ணிக்க கேட்டா நீங்க எதுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல? ரெட்டி உங்களை வர வைக்கிறதுக்கு என்ன தவறு அங்க நடந்துச்சு? நீங்க தப்பு பண்ணலன்னா ஆஃப்டர் ஆல் பிரகாஷ்னால உங்களை பணிய வைக்க முடியுமா? பணம் கொடுத்து மூடி மறைக்கிறதுக்கு அவங்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அவனுக்கு போய் நீங்க பணிஞ்சு போகணும். இப்ப எனக்கு கிளீனா தெரிஞ்சாகணும். நீங்க இப்ப சொல்லலாட்டியும் அரசு தரப்பு வக்கீல் கேக்குறப்ப நீங்க சொல்லிதான் ஆகணும். எனக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சுச்சுன்னா உங்களை காப்பாற்ற முடியும், இல்லாட்டி என்னால அசிங்கப்பட முடியாது. அந்த இடத்துல விட்டுருங்க. நான் முயற்சி பண்ணி தோத்து போனா நான் ஒத்துப்பேன். ஏமாத்தி தோக்கடிச்சாங்கன்னா நான் முட்டாள். அப்படி ஒரு லாயரா நான் இருந்தா உங்க அப்பாவை எப்படி நிரபராதின்னு நிரூபிக்க முடியும்? சொல்லுங்க, அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு? பிரகாஷுக்கும் உங்களுக்குமான முன் விரோதம் என்ன? உங்களுக்கு சம்பந்தமான எந்த விஷயம் அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்துச்சு? இந்த பலகீனம் எது? ஏன் மிரட்டினா? இதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சாதான் அடுத்தது இந்த கேஸ பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஐ எம் சாரி, வேற வக்கீல பாத்துக்கோங்க. இல்லைங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். கியூபாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.